நபர்கள் மீதும் சுற்றியுள்ள வீடுகளில் இந்த குரல் யாருக்கெல்லாம் கேட்கின்றதோ அந்த நபர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவ அல்லாஹ்விடம் துஆ செய்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கின்ற இந்த மாதம் ரஜபு முடிந்து ஷாபான் மாதம். இந்த ஷாபான் மாதத்தில் நம்ம இப்ப இருக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக நம்ம சந்திக்க இருக்கிற மாதம் இதுக்கு அடுத்த மாசம் என்ன மாதமா? அரபி மாதம். இது ஷாபான் மாதம். இதுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்? ஐஷா, நபீலா, ரமலான் மாதம். என்ன மாதம்? ரமலான் மாதம். இப்ப நான் இந்த பயான் ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் பேசுவேன். இதுல உள்ள கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கும் போது நீங்க சொன்னீங்கன்னா பரிசு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் உண்டு. சரிங்களா? என்ன கேட்கலாமா? சரி. ரமலான் மாதத்தை நம்ம சந்திக்க இருக்கோம். இந்த ரமலான் மாதத்துல நாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால 12 அரபி மாதங்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அதிகமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம் எது அப்படின்னா ரமலான் தான். இந்த ரமலான் மாதத்தை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன். திருக்குர்ஆன் இறங்கிய மாதம் எது? ரமலான் மாதம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன். இந்த ரமலான் மாதத்துல தான் நம்ம குர்ஆனை இறக்கணும் அப்படிங்கலாம். அடுத்ததாக இந்த ரமலான் மாதத்தில் எந்த இரவில் இந்த குர்ஆன் இறங்கியதுன்னு தெரியுமா? ரமலான் மாதம்னு சொன்ன அந்த நபரே சொல்லலாம், லைலத்துல் கத்ர் இரவு. சரிங்களா? இப்போ இந்த லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறது ரமலான்ல கடைசி 10 தேடிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அதுலயும் ஒற்றைப்படை இரவுல தேடுங்க அப்படிங்கிறாங்க. கடைசி 10 நாள்ல ஒற்றைப்படை இரவு, அதாவது 21, 23, 25, 27, 29, இந்த 5 நாள், இந்த இரவுல நம்ம என்ன செய்யணும்? அதிகமா கடைசி 10 நாளும் அப்படி செய்யணும். ரொம்ப முக்கியமா என்ன, இந்த 5 நாளை தேர்ந்தெடுத்து முடிஞ்ச வரை முடிச்சிருந்து அமல் செய்யணும். முடிஞ்ச வரை என்ன செய்யணும்? விழித்திருந்து அமல் செய்யணும். குர்ஆன் ஓதணும், தொழுகணும், 2 ரக்காத்தை தொழுகணும், அந்த திக்ர் செய்யணும், இந்த மாதிரி அமல்கள் செய்யணும். இந்த அமல்கள்ல உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன நன்மை யாராவது சொல்ல முடியுமா? இந்த நாளையில நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அந்த சிறப்பு என்னது? சாஜிதா உங்களுக்கு தெரியுமா? குளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வேற இந்த பானம்மாலாம் வரலையா? அதான் பார்த்தேன். இல்ல டக்கு டக்குன்னு பதில் வந்துருங்க. சரி. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட மேலானது. அப்ப அந்த இரவுல நீங்க அமல் செஞ்சீங்கன்னா 1000 மாதங்கள் நன்மை செய்த அந்த ஒரு நன்மை அல்லாஹ் தந்துருவான். 1000 அதை விட மேல் 1000 மாதங்கள்னா எத்தனை நாள், எத்தனை வருஷம் வருது? ஒரு வருஷத்துக்கு 365 அரபி மாசத்தை கணக்கு வச்சீங்கன்னா 354 தான் வரும். இங்கிலீஷ் மாசத்தை வச்சீங்கன்னா 365 நாள் வரும். இப்ப 365 நாள் வச்சு நீங்க கணக்கு பண்ணா கூட 83 வருடங்கள் 4 மாதங்கள் வரும். 83 வருஷமும் 4 மாசமும் வரும். இதை விட மேல் அப்படின்னா 100 கூட தாண்டணும்.
நம்ம வாழ்றது எத்தனை வருஷம் வாங்குவோம்? 60, 70, 75, அதிகபட்சம் இப்ப உள்ளவங்க வேணா ஒரு 80, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் அப்படி வாழ்வோமா சொல்ல முடியாது. நம்ம 60, 65 தாண்டதே கஷ்டமாயிடும். சரி, இப்ப 80 வருஷம் தான் நம்ம வாழணும், 100 வருஷம் இல்லை. ஆனா ஒரே நாளையில 100 வருஷம் நீங்க தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருந்ததாக அல்லாஹ் எழுதலாம். அந்த அந்த இரவை நம்ம உயிர்ப்பிக்கணும், விடக்கூடாது. சரிங்களா? அந்த கடைசி 10ல அந்த 5 நாளையும் என்ன செய்யணும்? அமல் செய்யணும் அப்படிங்கிற முடிவுல இருக்கீங்க. இது வச்சுக்கிறீங்க. ரமலான் மாதத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன். மன் சாம ரமலான ஈமானம் வ இஹ்திசாபன். 2 விஷயம். ஒண்ணு என்ன? ரமலான் மாதத்துல யார் நோன்பு வைக்கிறாங்களோ, யார் ஒருவர் அந்த இரவு தொழுகை தொழுவாங்களோ, அல்லாஹ் நின்று வணங்கணும். இரவு தொழுகை எத்தனை ரக்காயத்துமா? தராவின்னு சொல்லுவாங்கல்ல, அது எத்தனை ரக்காயத்து? சும்மா சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க. சரியா? சரி, எத்தனை ரக்காயத்து? 8 + 3 11. இரவு தொழுகை எத்தனை ரக்காயத்துமா? 11. 8 ரக்காயத்து 2 ரக்கா சொல்லணும். ஒரு 3 ரக்காயத்து என்ன செய்யலாம்? ஒற்றைப்படையில சொல்லணும். அதாவது 2 + 1 சொல்லி ஒற்றைப்படையில சொல்லணும். சரி, அது பேர் மிச்சம். ஆனா இரவு தொழுகை எத்தனை தான்? 8 தான். இரவு தொழுகை எத்தனை? 8. 2 2ஆ சொல்லணும். இதுக்கு அதிகமா கிடையாது. இரவு தராவிங்கிறது 20 ரக்காயத்துமாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. அதை நான் பின்னால வருவேன். இப்போ அதுதான் பேசுவேன். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க, அப்பதான் புரியும். சரிங்களா? இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இந்த 2மே செய்யணும். நோன்பு வச்சுட்டீங்க, இரவுல நின்று தொழுவீங்க. இந்த 2ஐயும் யார் செஞ்சாங்களோ, ஒஃபிரலகு மா தகத்தம மின் தன்பிஹி, உங்களுடைய முன்பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். முன்பாவங்கள் எல்லாமே என்னது? மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதா ஜாஅ ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் வந்து விட்டால் புத்தியத் அபவால் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு விடும், நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு விடும். ஷைத்தான்கள் விளங்கிடப்படுவார்கள். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அதற்கு சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்குங்கிறீங்க, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருங்கிறீங்க, ஷைத்தா விளங்கிடப்பட்டுவாங்கிறீங்க. ஆனா ரமலான் மாசத்துல டிவி பாக்குறவங்க, பாட்டு கேட்கறவங்க எல்லாம் இருக்கத்தானே செய்யறாங்க, நோன்பு வச்சாதவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. இதுக்கு சூசகமான ஒரு ஒரு வாசகம். அதாவது நல்லா சாப்பிடலாம் அங்க போனா, அப்ப போகாதவங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல, போனா சாப்பிடலாம். அத மாதிரி ரமலான் மாதத்துல நீ நன்மைகள் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். சொர்க்கத்துக்கு வாசல் திறந்தா இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னோமே, எவன் ஒருத்தர் நின்று வணங்குறானோ, நோன்பு வச்சுட்டு முன்பாவங்கள் என்ன செய்யப்படுது? மன்னிக்கப்படுது. அன்றைய தினம் நாம் வஃபாத் ஆயிட்டோம்னா, மரணித்து விட்டால் பாவம் இல்லைன்னா அந்த நரகத்துல போடுவானா? தண்டனை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப நம்ம எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு தான் போவோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாசல் திறந்து இருக்குது. இதான் அர்த்தம். இன்னும் நிறைய விஷயங்கள் அது இருக்குது, நான் பின்னால வரேன். முதல்ல சொல்லிடுவோம், நம்ம அடுத்து போயிடுவோம். இந்த மாதிரி நீங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த மாசம், ரமலான் மாதம். இந்த மாதத்துல நீங்க தொழுகை மட்டுமா செய்வீங்க? குர்ஆன் ஓதுவீங்கல்ல, தர்மங்கள் செய்வீங்கல்ல, ஃபித்ரா கொடுப்பீங்கல்ல, அடுத்தவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுப்பீங்கல்ல, நோம்பு கஞ்சி வழங்குவதற்காக, நோம்பு திறக்கவர்களுக்கு நோம்பு கஞ்சி வழங்குவதற்காக பொருளாதார உதவி செய்வீங்களா இல்லையா? அப்ப இது என்ன சாதாரண நன்மையா? மற்ற நாட்களை விட பன்மடங்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? இதுல தர்றான். குறிப்பா ஒரு 700 மடங்குங்களாம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்னொரு இடத்துல வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, ஆடினால் பன்மடங்கு தர்றேங்கிறான். அப்ப கணக்கு கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட அமல்களை நீங்கள் செய்வது யாருக்கு பிடிக்காது? அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், முஸ்லிம்களுக்கு பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது?
பேரை சொல்லிட்டு சொல்லு. நபீலா. சூப்பர். சாஜிதா, பீலா, 2 பேரும் வாயை திறந்துருக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஒரு அது இருமுறைக்காக வாயை திறந்த மாதிரி இருக்குது. சரி, அப்போ என்னது, ஷைத்தானுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. இவன் ஷைத்தான் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான், சபதம் எடுத்துட்டு வந்திருக்கான் உலகத்துக்கு. நான் உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன் அப்படின்னு இருக்கிறான். இல்ல அம்ல என்ன ஜகன்னம் என்ன ஜின்னத்து வண்ணா செஜ்மாவை, ஜின்களையும் ஜின் கூட்டம் மனித கூட்டம் நரகத்துல நிரப்புவேங்கிறான். அப்ப அப்படிப்பட்ட சபதத்துக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான், வா, உன்னுடைய காரியம் யார்கிட்ட பலிக்காது தெரியுமா, அவ அனல்லதீன ஆமனும், நம்பிக்கை கொண்டவர்கள் இடத்திலும் பலிக்காதே, வாழா நம்பிக்கையுமே தவக்கணும், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறார்களே அவர்களிடத்தையும் படிக்க உன் வேலையை காமிச்சு கேட்டான், அனுமதி கொடுத்துட்டான். இப்ப என்ன செய்ய, நல்லா கவனிங்க. இந்த ரமலான்ல நீங்கள் செஞ்சு சுற்றி இருக்கக்கூடியவர்களும் கவனிங்க, காதுல உழக்கூடியவர்கள் கொஞ்ச நேரம் கவனிங்க, அல்லாவுக்காக கவனிச்சு பாருங்க. நம்ம என்ன சொல்ல வர்றாங்க பாயிண்ட மட்டும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியும். அப்போ இந்த ஷைத்தான் என்ன செய்யறான், இவர்களை சொர்க்கத்துக்கு செல்ல விடக்கூடாது, தேச சொர்க்கத்துக்கு போயிடலாம். ரமலான் மாதத்துல நன்மை செய்யக்கூடியவனுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, லேச சொர்க்கத்துக்கு போயிடலாம். அல்ல அப்படி வச்சுட்டான், விட்டா ஓடிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட வழியை அடைக்க வேண்டும் என்பதற்காக 2 ஆயுதத்தை அவன் கையில் எடுக்கிறான். ஒண்ணு ஷிர்க்கு, இணை வைப்பு. இன்னொன்னு என்னது, பிதத்து. பிதத்துனா நம்ம விளக்கம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஷிர்க்கு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, இந்த ரஜபு ஷாபான் இதுக்கு அடுத்துதான் ரமலான் வருது. அந்த அரபி மாதத்துல ரஜபு வரும், ஷாபான் வரும், அது ரமலான் வரும். சரி, இந்த ரமலான் மாதத்துல முன்னால சுற்றி உள்ள ஊர்கள் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. நம்ம ஊர் இளையங்குளம், சேரன் மகாதேவி, மேலச்செவடு, ஒட்டல்புதூர், இந்த மாதிரி ஊர்கள் ஃபுல்லா என்ன வரும், கந்திரி விழாக்கள் வரும். இந்த கந்திரி விழாக்கள்ல உங்களுக்கு எப்படி அழைப்பு கொடுப்பாங்க, வாங்க கொடிக்கட்டு, அடுத்தது சந்தனக்கூடு, விளக்கு, இந்த மாதிரி நாட்கள்ல உங்களுக்கு நாங்க கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், இன்னாருடைய அரட்டை அரங்கம் நடைபெறும், மதுரை முத்துவனுடைய நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெறும், இப்படிலாம் அறிவு செய்வார். நம்ம என்ன செய்யறோம், ஆஹா ஜாலியா இருக்கலாம், ராட்னா ஆடலாம், அங்க கடைகள் போட்டிருப்பாங்க, வளைய கடை போட்டிருப்பாங்க, அங்க போய் வளையல் போடலாம் என்று ஆசைப்பட்டு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, எல்லா மக்களோடையும் சேர்ந்து சாப்பாடை கட்டிக்கிட்டு ஜாலியா போயிடுறாங்க, ஆட்டோ பிடிச்சி வேன் பிடிச்சி போயிடுறாங்க. விளைவு என்ன, இணை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் இணை வைக்கக்கூடியவனுடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டான். கபரை நம்புவது, அதில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவார்கள் என்று நம்புவது, அதை கேட்பார்கள் என்று நம்புவது, இதெல்லாம் என்னது, அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை நீங்க செத்து போன மையத்துக்கு கொடுக்குறீங்க, அதனால அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அந்த பாவத்தை செய்ய வச்சுட்டான். 2வது என்ன, ஒமைஷிருக்கு பில்லாஹி பக்கத்து ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, எவன் இந்த மாதிரி ஜர்காவுக்கு போயிட்டானோ, இந்த மாதிரி நம்பிக்கை வச்சு போயிட்டானோ, இவனுடைய மறுமையில இவனுக்கு சொர்க்கமகலாம், ஒரு காலத்திலும் சொர்க்கம் போக முடியாது, முடிஞ்சு போச்சா. 2, 3வது வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன், யார் ஒருவர் இணை வைத்தானோ அவனுடைய நன்மைகளை நான் அழிச்சிருவேங்கிறான். முடிஞ்சு போச்சா. ரமலான் மாதத்துல நீங்க எல்லா நன்மையும் போயிருமே, நீங்க செய்யக்கூடிய நோம்பு பெயரும், நின்று வணங்குறது பெயரும், குரான் ஓதுற நன்மை பெயரும், தர்மம் செய்யற நன்மை பெயரும், நோம்பு கட்டி கொடுப்பீங்களே பசித்தவர்களுக்கு நோன்பாளிகளுக்கு, அந்த நன்மை அப்பா அதெல்லாம் கணக்கு கிடையாது, அது பேர் எல்லாமே அழிஞ்சிச்சா. இப்ப யாருக்கு சந்தோஷம் வந்துடும், ஷைத்தானுக்கு சந்தோஷம் வந்துடும். சூப்பர் சூப்பர்மா. இப்ப கூட இந்த பயான கேட்க விடாம யாரு தடுப்பா, அது ஷைத்தானும் தடுப்போம். சரிங்களா. சரி, அடுத்து என்ன, இப்ப கவனிங்க, ஷிர்கால பிடிச்சாச்சு. இப்ப நீங்க என்ன செய்யிட்டீங்க, ரைட், இமாம் சொன்னாங்க, பயான்ல கேட்டாச்சு, நம்ம போக வேண்டாம், நல்லா நம்ம பார்க்கிறோம் தெரியுது, அங்க தொழுகை நடக்கல,
அங்க குர்ஆன் ஓதப்படல, அங்க திக்ர் இல்ல, கச்சேரி நடத்துறான். இது எப்படி அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்? சினிமா படம் போடுறான், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? ரிகார்ட் டான்ஸ் வச்சிருக்கிறான், இந்த மாதிரியான கூத்து வச்சிருக்கிறான், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம். எனவே நம்ம இங்க போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து நிறைய பேர் திருந்தி அப்படியே பின்னால வந்துட்டீங்க. அடுத்தது என்ன செய்வான்? ஆஹா, திரும்பிட்டானே, திரும்ப சொர்க்கம் போகலாம எப்படி தடுக்கிறது? அடுத்த நடவடிக்கை என்னது? டக்குன்னு என்ன செய்யலாம்? பிதத். பிதத்னா என்ன அப்படிங்கறத முதல்ல உங்களுக்கு நம்ம புரிய வச்சிருக்கோம். இஸ்லாம் அப்படின்னாலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம். மார்க்கத்தில் ஒன்று உண்டு, அந்த வணக்க வழிபாடு இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் தான் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டணும். இப்ப தொழுகை இது இருக்குது, இது இதுல இருக்குது, குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், தொழுகையை சொல்லி இருக்கலாம்ல, நோன்பை சொல்லி இருக்கலாம், ஜக்காத்தை சொல்லி இருக்கலாம், ஹஜ்ஜி இருக்குது, உம்ரா இருக்குது, தர்மா இருக்குது, அடுத்த உதவி செய்வது, சலாம் சொல்றது எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களுக்கு எது இல்லை? பிதத்னா என்னன்னா, எது இல்லையோ குர்ஆன்லயும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை வழிகாட்டல, நீங்களாக உண்மை இதுதான் வணக்கம் என்று முடிவெடுக்கிறீர்கள் என்றால் அதுதான் பிதத். உதாரணத்துக்கு சொல்றேன், இங்கே இருந்து நடந்தே போய் சேரன் மகாதேவியில உள்ள பள்ளி வாசல்ல தொழுதா நிறைய நன்மை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. இது அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரை இதை சொல்லல. இது என்னது? இதான் பிதத். இதான் என்னது? பிதத். நீங்க கல்யாணத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த பாரக்கல்லாஹு லக்க ஓ பாரக்க அலைக்க ஓ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற துஆவை விட்டுவிட்டு அல்லாஹும்ம அல்லி பைனகுமா கமா அல்லப்த பைன செய்தனா ஆதம் ஹவ்வா என்று ஆரம்பிக்கக்கூடிய துஆ ஓதுறாங்களே, இது என்னது? இதான் பிதத். ஏன்? இத ரசூலுல்லாஹ் சொல்லி தரல, அல்லாஹ்வும் சொல்லி தரல. சரி, பிதத்னா அதுக்கு தண்டனை என்ன? குல்லு பிதத்துல் லலாலா, ஒவ்வொரு பிதத்தும் புதுமையும் வழிகேடு, குல்லு லலாலத்தும் பின்னா, அது நம்மை நரகத்திற்கு இழுத்து செல்லும். இந்த பிதத்தை எங்க எடுத்துட்டு போயிரும்? நரகத்துக்கு கொண்டு போயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய நாளையிலே கௌசர் தடாகம் அப்படின்னு ஒரு தண்ணி குடிக்கிற இடத்துக்கு அவங்கதான் சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அவங்கதான் நிற்பாங்க, அங்கதான் நிற்பாங்க, எல்லாத்தையும் வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் நாள்ல நம்மளும் போவோம். அந்த தண்ணி எப்படிப்பட்டது? பாலை விட இனிமையானது, தேனை விட சுவையானது. எந்த மன வாசம் எப்படி இருக்கும்? கஸ்தூரியை விட மனமானது. 3 விஷயம். இதெல்லாம் பாலை விட வெண்மையானது, வெள்ளையா இருக்கும். அந்த தண்ணி எப்படி இருக்கும்? பாலை விட வெள்ளை. இந்த கேள்வி கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி தேனை விட இனிப்பாக இருக்கும், கஸ்தூரியை விட மனமாக இருக்கும், வாசம். மொத்தம் 3. அப்படிப்பட்ட அந்த தண்ணீரை ரசூலுல்லாஹ் இடத்துல இருக்கும் குவளையில உங்க இஷ்டத்துக்கு நீங்க குடிக்கலாம், டேஸ்டா இருக்கும். எப்படி எவ்வளவு ஏறினா சின்னதா இருக்கு அப்படிலாம் இல்லை, கண்ணுக்கு தெரியல இடம் போத பெருசா இருக்கும், எங்கனாலும் போய் குடிக்கலாம், சண்டைலாம் போட மாட்டீங்க. அந்த தண்ணீரை குடித்தால் 50,000 வருடம் உங்களுக்கு தாகமே இருக்காது. ஏன்னா அந்த மனுஷன் மைதானத்துல நம்ம நிக்க போறோம், சூரியன்லாம் பக்கத்துல வரும் பொழுது வெயில் வெப்பம்லாம் அதிகமா இருக்கும், தண்ணி தாகம் ரொம்ப இருக்கும். அந்த தாகத்தை அடக்குவதற்குத்தான் இந்த தண்ணீர். அப்ப அந்த தண்ணீரை குடிப்பதற்கு சில நபர்கள் வருவார்கள், அவர்களை மலக்குமார்கள் தடுப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய சொல்வார்கள், புத்துருக்கு அவர்களை விட்டு விடுங்கள், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவர்கள் என்னுடைய தோழர்கள். அப்படி மலக்குமார்கள் விடமாட்டாங்க. ஏன்? அவங்க சொல்லுவாங்க, யாரும் சொல்லலாம், நீங்க உயிரோடு இருக்கிற வரை இவர்கள் உங்களுடைய தோழர்களாக இருந்தார்கள், உண்மைதான். ஆனால் நீங்கள் இறந்த பிறகு எருத்துக்கும் அலா ஆல்காபிக்கும், இவர்கள் வந்த வழியை திரும்பி சென்று விட்டார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் மார்க்கத்தில் புதிதாக நிறைய விஷயங்கள் சேர்த்து விட்டார்கள். அதனால இவர்கள் நரகவாசிகள் விட்டு போயிடுவார்கள். அப்ப பிதத்தை செஞ்சா எங்க போகணும்?
ஷர்முதை இல்லை, எங்க போனோம்? நரகத்துக்கு தான் நல்லா பாதுகாக்கணும். இந்த விதத்துடைய லிஸ்டில தான் இப்ப நம்ம சந்திக்க போகக்கூடிய எல்லோருடைய வாயிலும் இருக்குதே சபே பராஅத் இரவு. என்ன இரவு? தெரியாதோ? இந்த ஊர்ல அந்த அளவுக்கு இல்லைன்னா எங்க ஊர்ல என்னது, நீங்க எப்படி கண்ணீர் கொண்டாடுறீங்களோ அந்த மாதிரி சபை பராத் இரவு என்ன செய்வாங்க? கந்தூரியா கொண்டாடுவாங்க. சரிங்களா? அதுக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும் இல்லை, சபே பராஅத் இரவு ஷாபான் 15வது நாள். அதுல நல்லா கவனிங்க, சபே இது அரபி வார்த்தையா? இது அரபி வார்த்தையா? இது கிடையாது. ஏன்? அரபில இரவு அப்படிங்கிறதுக்கு லைலத்துன்னு சொல்லுவாங்க. இரவுங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? லைலத்துல் பராத்துன்னு தான் சொல்லணும். சொன்னா அப்படி இருந்தா எப்படிதான் இருக்கணும்? லைலத்துல் பராத்துன்னு தான் இருக்கணும். அப்ப சபேங்கிற வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா பாரசீக மொழி. சப்புன்னா என்னது? இரவுன்னு அர்த்தம். பாரசீக மொழியில, உருதுல பாரசீக மொழி இருக்குது. சரிங்களா? அந்த மொழியில சப்புன்னா என்ன அர்த்தம்? இரவுன்னு அர்த்தம். சபை, அதுலதான் சபைன்னு வந்தது. சரி, இந்த இந்த பராத்து, சபை பராத் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆனில் இல்லை, ஹதீஸ்களில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவை கொண்டாடியதாக எதுலையுமே இல்லை. வேற ஒண்ணு வேணாம். உங்க வீட்டு பிள்ளைங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்கல்ல, குவைத்துல இருப்பாங்க, சவுதியில இருப்பாங்க, துபாயில இருப்பாங்க, ஓமன்ல இருப்பாங்க, ஏமன்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போன் அடிச்சு கேளுங்க, ஏதா ஷாபான் 15ஆம் நாள் இங்கெல்லாம் பராத்திரவும் கொண்டாடுறாங்க, அங்க இருக்கா? கிடையாது. அரபு நாடுகள்ல என்ன கிடையாது? சபை பராத்திரம்னு ஒரு இரவு கிடையாது இல்லை. குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல பெற வேண்டியது. அப்ப அது யார் கொண்டு வந்தது அப்படின்னா பாரசீக மொழி எந்த நாட்டில் பேசக்கூடிய மொழி? தெரிய வாய்ப்பு கம்மி தான். சரி, என்ன சொல்லுங்க, கேட்டுட்டேன். எந்த நாடு? ஷியா முஸ்லிம் வாழக்கூடிய நாடு எதுமா? இப்ப இஸ்ரேல் நாடு கூட அந்த நாட்டோடு போர் வந்தா பயம்தான். ஈராக்கா? இன்னொன்னு சொன்னீங்க, இது ஈரான். வெரி குட். இந்த நாடு ஈரான். இதான் பாரசீக மொழி பேசுவாங்க. இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பேர் என்னது? ஷியா. அதாவது ஷியா சுன்னத்துன்னு பிரிச்சதே இதுக்காக பிரித்தாங்க. இவங்களுடைய வணக்க வழிபாடு என்ன தெரியுமா? கபரெல்லாம் வணங்குவான். இவன் எதை வணங்குவான்? கபரை வணங்கக்கூடியவன். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கபரை வணங்குவான். ஹசன் ஹுசைன் அவங்க கபரை வணங்குவான். இன்னும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய துக்கத்தை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கான். யா ஹுசைன், யா ஹுசைன், யா ஹுசைன் நினைச்சுவான். கத்தியை வச்சுக்கிட்டு உடம்புல காயப்படுத்தும். இவன் கொண்டு வந்ததுதான் என்னது? சபை பராத்து இரவு. அது நம்ம ஊர்ல அப்படியே தமிழ்நாட்டுல பரவலாயிருச்சு. இன்னைக்கு காலங்காலமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் செய்யத்தான் செய்யறேன். சரி, நான் கேட்கிறேன், சபை பராத் அன்னைக்கு இரவுல 3 யாசின் மகரிபுக்கு அப்புறம் ஓதுவாங்க. அந்த 3 யாசினுக்கும் ஒவ்வொரு யாசினுக்கும் ஒவ்வொரு பலன் இருப்பதாக சொல்லுவாங்க. என்னென்ன பலன் அப்படின்னா, ஒரு யாசின் ஓதுனீங்கன்னு வைங்க, வறுமை ஒழியும். அப்படியே கூரையை பிடிச்சிக்கிட்டு பணம் கொட்டுன்னு கொட்டிடும், வறுமை ஒழிஞ்சிடும். ஒண்ணு. இன்னொன்னு என்னது? இறந்தவர்களுக்காக 2, இறந்தவர்களுக்காக ஒரு யாசின். 3வது என்னது? ஆயுள் நீடிப்பதற்கு. இந்த 3 விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? வறுமையை, நமக்கு ஏற்படுகின்ற வறுமையை ஒழிப்பவன் யார்? அல்லாஹ். சரி, இறந்தவர்களுக்கு இந்த நன்மையை கொண்டு சேர்ப்பவன் யார்? அல்லாஹ். சரி, ஆயுள் நீட்டிப்பது யார்? அல்லாஹ் தான். 3மே அல்லாஹ் தான். அப்ப இந்த 3ஐயும் அல்லாஹ் தான் செய்வான் அப்படின்னா, இந்த யாசின் ஓதுனா நான் செய்வேன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பாங்கல்ல. குர்ஆன்ல இங்க இருக்கிற மாதிரி சபை பராத் இரவு நீங்கள் மகரிபு தொழுது விட்டு 3 யாசினை ஓதினால் வறுமையினால் ஒழிப்பேன், இறந்தவர்கள் கொண்டு சேர்ப்பேன், ஆயுதம் நீடிப்பேன் என்று சொல்லியிருக்கலாம். இல்லை. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரி கட்டுறாங்கல்ல, அந்த ஹதீஸ்கள்ல ஏதாவது ஒரு ஹதீஸை எடுத்து காமிங்க.
ஒரே ஒரு ஹதீஸ் இல்லை. அப்ப இல்லாததை செய்வதற்கு பேர் என்ன சொன்னேன்? என்னமா? பிதத்து. இல்லாததை செய்வதற்கு என்ன பேரு? பிதத்து. இந்த பிதத்தை எங்க கொண்டு சேர்க்கும்? நரகத்துல கொண்டு சேர்க்கும். இது வழி வந்துச்சா? அப்ப பராத் இரவுன்னு சொல்லி நம்ம செய்யலாமா? அன்னைக்கு யாருக்கும் வரலாமா? அன்னைக்கு இரவு நின்று வணங்குவாங்கல்ல, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு தொழுகை கிடையாது. ஆனா சொல்லுவாங்க, தொழுகிறதுனால என்ன தப்பு அப்படிம்பாங்க. தொழுகிறதுனால தப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றத செஞ்ச தப்பே கிடையாது. அவங்க சொன்னதை நீங்க செஞ்சீங்கன்னா தப்பு கிடையாது. லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அன்றைய இரவுல நீங்க எவ்வளவு நாள் சொல்லுவீங்க? எவ்வளவு நாள் குர்ஆன் சொல்லுங்க? உங்களை நாங்க வந்து தடுப்போமா? அது தப்புன்னு சொல்ல முடியுமா? ஏன் நீ எடுத்து காமிச்சிடுவேன். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் இருக்குது பாருங்க அப்படின்ற இருக்கு, நம்மளும் ஒத்துக்கணும். ஹதீஸ் எடுத்து காமிப்பேன், இந்த பாருங்க 2017 அபுதாவுல இருக்குது, 492 திர்மிதில இருக்குது, புகாரில இருக்குது, காமிச்சிருக்கீங்க. இது இல்லையே, இந்த 3 யாசின் ஓது இல்லையே, வராத்திரம் இல்லையே, மறுநாள் நோன்பு வைக்கணுங்கிறது இல்லையே. இல்லாத நீங்க செஞ்சீங்கன்னா அது என்ன என்ன அர்த்தம்? இதற்கு தானே. அப்ப அல்லாஹ்வுடைய இடத்துல அல்லாஹ் உனக்குலாம் தெரியல, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, இதுக்கு நீ நன்மை தான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கே கற்றுக் கொடுக்குறீங்களா? வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், அல்லாஹ் யாரு? வானம் பூமி மத்தியில் உள்ள அத்தனைக்கும் சொந்தக்காரன். அப்ப அப்படி இருக்கீங்களா? எல்லாமே தெரிந்தவன் அல்லாஹ்வுக்கு நீங்க மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எதை சொல்றானோ அதான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதுதான் மார்க்கம். அதுக்கு நேர் எதிராக நாம் இதை இந்த மாதிரி விதத்தை செய்தால் நேரடி நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடுவோம். இது ஷைத்தானுடைய வேலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே ரமலானை நம்ம புதுப்பிப்போம். ரமலான் நல்ல நிறைய நன்மை செய்வோம். இதை தூரத்துக்கு போடுங்க, தர்கா வழிபாடு தூரத்துக்கு போடுங்க, நன்மையை செய்வதற்கு வாங்க, குர்ஆன் ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் ஏராளமான நன்மை இருக்குது, அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இருக்கிறது. சரிங்களா? சரி, இப்ப ரமலானுக்கு ரமலான் மாதத்துல நிறைய விதத்துகள் இருக்கு, நிறைய விதத்துகள் இருக்கு. விதத்துல இப்ப சொல்லிட்டேன், மார்க்கத்துல கிடையாது. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததுக்கு பேர் தான் என்னது? விதத்தை. அது வழிகேடு, அது நரகத்து கூட்டு போயிடும். ரமலான் மாதத்துல விதத்து இருக்குது, ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? யாராவது? வெரி குட், சொல்லுமா. 27 அன்னைக்கு லைலத்துல் கத்ர் இரவு இருக்குதுன்னு சொல்றது இருக்குல்ல, இது பிதத். இது என்னது? பிதத். 27 கிடையவே கிடையாது, அப்படி ஹதீஸ் கிடையாது. கடைசி 10 நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் இருக்குது, அதிலும் ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளுங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்குது. அப்ப எது இல்ல? இது இல்ல, 27 இல்ல. சரி, சொன்ன நபர் பேரை சொல்லிருமா? சாஃபி. சரி, ஹனஃபியார். சரி, அடுத்து வேற விதத்தை சொல்லுங்க. பெண்கள் தரப்புல ஏதாவது ஒரு விதத்தை சொல்லுங்க. ரமலான்ல நடக்க சொல்ல செய்யக்கூடிய ஒரு விதத்தை, இப்படிலாம் செய்யறாங்க, இது விதத்து. டக்குன்னு சொல்லணும். மௌலிது ரமலான்ல ஓத மாட்டேங்க, ரமலான்ல செய்யக்கூடிய விதத்தை சொல்லுங்க. ஆர்வம் இருக்கு. ரமலான்ல விதத்தை செய்வோம், நம்ம நாங்க செய்ய மாட்டோம் இல்லையா? சரி, நீங்க செய்ய மாட்டீங்க, மொத்தம் செய்வாங்கல்ல. இரவு தொழுகை வந்து 20 ரக்காத் தொழுகிறாங்கல்ல, அது என்னது? விதத். சொன்ன நபர் யாரு? எப்போ இருந்தியா? ஆஹா, இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சான்ஸ் கிடைக்காம போயிருந்தேன். சரி, அப்ப என்னன்னா பதில் டக்குன்னு வருதுன்னு பார்த்தேன். சரி, இரவு தொழுகை வந்து 20 ரக்காத் என்னதுதான்? விதத்து தான். அப்ப எத்தனை ரக்காத் தான் தொழணும்? 11, 8 பிளஸ் 4. ரைட்டா? சரி, இப்ப நல்லா கவனிங்க. நீங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, இதை நீ பதில் சொல்லணும். நீங்க என்னது? 20 ரக்காத்து
உபரியா தொழுகிறோம், எக்ஸ்ட்ரா தொழுகிறோம், என்ன தப்பு அப்படிமா. நம்ம என்ன கேட்போம், ஏவா லுகருக்கு பரல் எத்தனை காய்ச்சி, லுகர் தொழுகைக்கு பரல் எத்தனை, 4. இப்போ இப்போ நபிலாவா அவ பேரு வேண்டாம், அவ கோபுருவான்னு நினைக்கிறேன். சரி, சாஜிதா அவ 5 தொழுவான்னு வச்சுக்குவோம். என்ன தப்பு, ஒண்ணு கூட தொழுதுனால என்ன தப்பு அப்படிங்கிறான். இது சரியா தப்பா? தப்பு. ஏன் 4 தான் தப்பு. அது என்ன அதிக பிரச்சனை? 4 தான். 5ங்கிறது என்னதுதான் அதிக பிரச்சனை. 10th ஸ்டாண்டர்ட் எத்தனாம் வகுப்பு தமிழ் சொல்லுங்க? 10. நான் 12 வரை படிச்சுட்டு அதான் 10th சொல்ல முடியுமா? அது +2 ஆயிரும். அது என்னவாயிரும்? +2 ஆயிரும். அதே பிரச்சனை. சீனி வாங்கிக்குவான்னு அம்மா காசு கொடுக்குறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? மண்டபமும் சேர்த்து வாங்கிட்டு வருவீங்க. அந்த போது சீனி தானே வாங்கிட்டு வர சொன்னேன், ஏம்மா நான் எக்ஸ்ட்ரா அழகாக வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா ஒத்துக்குவாங்களா? காசு அவ்வளவுதானே இருக்குது, இதை வச்சுதானே அடுத்த நம்ம பார்க்கணும். அது ஒண்ணு சொன்னா ஒன்னதான் செய்யணும். இந்த சொல்லுவாங்க தெரியுமா, வெட்டிட்டு வரலாம் குச்சிட்டு வரணும். வெட்டிட்டு வரலாம் வெட்டித்தான் வரணும். ஏன் உன்னை யார் குத்திட்டு வர சொன்னா? எதை சொல்லணுமோ அதைத்தான் நீ. அப்ப சொன்னதை தான் செய்யணும். அல்ல அதிகபட்சம் 20 காட்சிங்கலாம் கிடையவே கிடையாது. 20 என்ன பிக்சடு கிடையாது. சரி, இது என்னதுன்னா மதுஹப் கிதாபுல இருக்கிறதாக காமிப்பாங்க. மதுஹப் கிதாபுகள்ல பொறுத்தவரை 20 மட்டும் இல்லை, 26 தொழுகை காட்சி, 30 வரை இருக்கு. எத்தனை வரை இருக்கு? 20 தொழுகைங்கிறது தராவிகை 30 வரை ஒரு இமாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டாங்க. அவர் ரொம்ப சொல்றாரு. ஏன்னா இவங்க ரொம்ப கம்மியா சொல்றாங்க. எத்த கதையை சொல்லலாம், கம்மியா சொல்லலாம். அது வேண்டாம், நடுவில் என்னது 20 வச்சுக்கணும். இது சொல்ல கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்க. எப்படி தெரியுமா? தராவிகை தொழுகை 20 நைட் வந்துடுறது, நள்ளிரவு தொழுகைன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சு எடுத்து தொழுவாங்க. அது சில பண்டிகைகள் எங்க ஊர்ல எல்லாம் சுமித்த பகுதியில நடக்கும். சரிங்களா? செய்யறது நல்லது, நன்மை தரக்கூடிய விஷயம்னா அல்ல, அவர் நன்மை கொடுப்பான். ஆனா இந்த 20 தப்பு. இந்த 20 என்னது தப்பு. வேற என்ன விதத்து இருக்குது யார் தெரியும்? அடிக்கடி கேட்டாங்க, 2 கஷ்டப்பட்டு தான் சொல்லியிருக்கணும். அதுலயும் இந்த பானுக்கு அவ்வளவு இலக்கியம் வந்து வரப்போய் சொன்னோம், இல்லைன்னா அதுவும் கிடையாது. அப்படியா? வேற என்ன விதத்து? ரொம்ப தூரம் போனீங்க. நீங்க பக்கத்துலயே திரை பார்க்கிற விஷயத்துல அது வந்து பாவம், தவறு. அது விதத்துல நம்ம சொல்ல முடியாது. பெரும்பாவம் அது அப்ப கூடவே கூடாது, அறவே கூடாது. நோம்புல செய்யறாங்க, சகர்ல நீத்து பண்றாங்கல்ல, எப்படி வைப்பாங்க? நவைத்து சௌபகதின் அன்னதாயி பரலிரமலானி ஹாதிசனத்தி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான் நோன்பை அதாவாக நாளை பிடிக்க இன்று நிகழ்ச்சி செய்வேன். இதை எவனோ ஒருத்தன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் எழுதிட்டான். அரபு நாட்டுக்காரன் இப்படி எழுத மாட்டான். அரபு நாட்டுக்காரன் எழுத மாட்டான். ஏன்? அரபு நாட்டுல இரவு என்பது நாளை அப்படிங்கிறது கிடையாது. எதுலேருந்து நாளைங்கிறது ஆரம்பிச்சிடும். இன்று அப்படிங்கிறது எதுலேருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? மக்ரிபு தொழுதவொன்னு ஆரம்பிச்சிடும். இப்ப மகளிர் வாங்க சொல்றாங்கல்ல, இப்ப இப்ப நம்ம எந்த கிழமையில இருக்கோம்? இது இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிறு. மகளிருக்கு வாங்க சொல்லியாச்சுன்னா என்ன கிழமை? திங்களாய். நம்ம நம்ம பிறை கணக்கு, ஆங்கில கணக்கு படி நீங்க வீட்டுக்கு தூங்கி முடிச்சு எந்திரிச்சாதான் திங்கள். இப்ப என்னது? மகளிருக்கு அப்புறம் என்னது? திங்களாயம். நம்ம பெண்கள் அந்த காலத்து பெண்கள் எதிர்த்து தெரியுமா? வியாழக்கிழமை நைட்ட வெள்ளிக்கிழமை ராவுமா. கேள்விப்பட்டீங்களா? வெள்ளிக்கிழமை ராவுமா காலை நீட்டி உட்கார்ந்து இருக்க அப்படிமா. காலை நீட்டி உட்கார்ந்து கூடாது எங்கேயுமே இல்லை சொல்லுவாங்க. இந்த நன்னிமார்கள் என்ன செய்வாங்க? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தலையை விரிச்சு போட்டு உட்கார்ந்து இருக்க அப்படிமாங்க. என்ன வாசல்ல உட்கார்ந்து இருக்க எல்லாம் என்னது? வெள்ளிக்கிழமை
ராவு அப்படிமா. அப்ப அந்த பெண்களுக்கு என்ன தெரியுது? அது வெள்ளிக்கிழமை தெரியுது, மகரிப்புக்கு பிறகு இரவு வந்துருக்கு. ஆனா இந்த மஞ்சமாக்காய் எப்படி எழுதிக்கலாம்? நம்ம சகருக்கு சாப்பிட்டு உடனே நீங்க நியத்து வைக்கணும். எப்படி நியத்து வைக்கணும்? நவைத்து இன்ன, அதாவது சௌமகத்தின் பல ரமலானி ஆகிய சகத்தில் இல்லாவிட்டால் இந்த வருடத்தில் ரமலான் மாதத்துல பரலான நோன்ப அதாவாக நாளை பிடிக்க என்ன முட்டா பேரு இன்னைக்கு தானடா இது. அப்ப என்னது எழுதுனவன் தப்பா இருக்கணும். ஒண்ணு நியத்துனா என்ன தெரியுமா? நினைக்கிறத நீ சொல்றது கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? வார்த்தைகளால் சொல்லி தரவில்லை. எனவே அது பிதஅத்து. அப்படி வார்த்தைகளால் சொல்வது என்னது? பிதஅத்து. இரண்டாவது என்ன தப்பு செய்யறாங்க? இலக்கண பிழை. கதன் நாளை என்று சொல்வது பெரிய ஒரு தப்புகள், மிகப்பெரிய தவறு. எப்படி அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா ஓதையில அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சய்யிதனா மூஸா வ சபூரா அலா நபீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படிமா. மூசா நபிக்கு பொண்டாட்டி உண்டு, இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். மூசா நபி பொண்டாட்டி பேரு சபூரான்னு எங்க இருக்கு? ஐயோ யாருடைய பொண்டாட்டின்னு தெரியல, மூசா நபியோட இணைச்சு விடுறாங்க. அப்ப இது இப்ப எவ்வளவு பெரிய ஒரு இட்டுக்கட்டு, அவதூறு தானே. சரி, யூசுப் சுலைமான் பாத்துருக்கீங்களா? யூசுப் நபியுடைய மனைவி பேர் எங்க இல்ல, பேர சொல்லு. யூசுப் நபிக்கு மனைவி எங்க இருக்கும்? ஏன்னா நபிமார்கள் எல்லா நபிமார்களுக்கும் என்ன உண்டு? மனைவிமார்கள் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். ஆனா இந்த ஜுலைஹாங்கிற அந்த அம்மா இருக்கிறாங்களே, இவங்க யாருடைய மனைவி? அஜீஸுடைய மனைவி, இன்னொரு அரசனுடைய மனைவி. அந்த 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 அம்மா இந்த யூசுப் நபி மீது தப்பான எண்ணம் கொண்டார்கள், தவறான பாதையை அழைத்தார்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு நபியோடு ஜோடி சேர்த்து வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். இதான் விதத்து. பாவமும் கூட, விதத்து ரெண்டையும் சேர்த்து செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி விதத்துகள் ரமலான்ல நிறைய வரும். எதுலாம் வரும்? நியத்து செய்யறது ஒண்ணு வந்துருக்கா, அடுத்த நோம்பு துறக்கையில என்ன சொல்லி துறக்கணும்? பிஸ்மில்லாஹ் சொல்லி நோம்பு திறக்கும். அதான் மார்க்கத்துல இருக்கு. என்ன இல்ல, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹும்ம லக்க ஸம்து வபிக்க ஆமன்து வஅலைக்க தவக்கல்து வஅலா ரிஸ்கிக்க அஃப்தர்து. எங்க இருக்கு? இல்லை, குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. இங்க ஒரு இலக்கண பிழை இருக்கிறது. இங்க என்ன இருக்குது? இலக்கண பிழை இருக்கிறது. அஃப்தர்து, நான் நோன்பு திறந்து விட்டேன்னு அர்த்தம். நீ திறக்கவே இல்லை, கையில தான் பேர்ச்ச மட்டும் வச்சிருக்கிற. நீ என்ன வச்சிருக்கிற? கையில பேர்ச்ச மட்டும் வச்சுட்டு அல்லாஹும்ம லக்க ஸம்து வபிக்க வஅலைக்க தவக்கல்து வஅலா ரிஸ்கிக்க அஃப்தர்து. அஃப்தர்துனா என்ன அர்த்தம்? சென்ற காலம், நான் திறந்து விட்டேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னது? அப்புத்தர அப்புத்தரா அப்புத்தருன்னு அப்புத்தர் தூ அப்படின்னு வரும். நான் திறந்து விட்டேன் அப்படின்னு வரும். இப்ப இது என்னது? சென்ற காலம். இதே நம்ம தான் இருந்திருப்போம். அப்ப இது என்னது? விதத்து. இது இல்லை, ரசூலை சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. முடிஞ்சு போச்சா? அப்ப என்னது? இதுவும் விதத்து. இந்த மாதிரி நிறைய இருக்கு. எதனா சோப்பு போடக்கூடாது மாதிரி, வாசனை சோப்பு வீசக்கூடாது, உடம்புல போகக்கூடாது, செட்டு போடக்கூடாது, குளிக்கும் போது காலையில தண்ணி போயிடக்கூடாதுமாங்க. காதல தண்ணி போனா உனக்கு என்ன? வாய் வழியா எதுவும் போகக்கூடாது, எச்சு போடக்கூடாதுமாங்க. நம்மளால நிச்சயமா பள்ளிக்கூடத்துலாம் பாத்தீங்கன்னா வெளியே போய் சார் அப்படின்ட்டு வருவான். அவன் பார்ப்போம்னா நம்மளுக்கு எச்சலா இருக்கும். என்னதான் இது? எத்தனை தடவை துப்புவீங்க? நாக்கெல்லாம் வறண்டு போயிடும். இப்படிலாம் ஒண்ணும் இல்லை, எச்செல்லாம் முழுங்கலாம். சரிங்களா? அப்ப என்னது? சோப்பு போடலாமா? தனமும் போடுங்க, அம்மா போடுங்க, லைபாய் போடுங்க, போடாம இருங்க. சரி, போட்டுருங்க. அடுத்து என்னது? வாசனை திரவியம் போடலாமா? தாராளமா போடும். எந்த அத்தனை நாள் போடுங்க. கறியை மோதுக்க கூடாது. சோறு ரெடி ஆகுது, பிரியாணி சூப்பர் சொல்லிடக்கூடாது. நீ உலகம் பேசணும் அதெல்லாம் கிடையாது. தரமும் மோது பாருங்க, ஏதா பக்கத்துல போய் இருக்கலாமா அப்படிங்க கூடாது. இருக்கு தரம் என்ன செய்யலாம்? வாசனை முகரம், தப்பு கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்து என்னது?
நாங்க படிக்கிற காலத்துல என்ன செய்வாங்க, இந்த நீங்க நோம்பு துறைக்கல என்னப்பா சொல்லணும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஒரு பையன். நம்ம என்ன செய்வோம், அவசரப்பட்டு அல்லாஹும் லக்க சொல்லிட்டோம் அப்படின்ட்டு ஆபத்தோ அழிக்கத்தவங்க அப்தத்துமோம்ல நோம்பு வீட்டு அப்படின்னு. ஏன் நீ நோம்பு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்ட அதனால நோம்பு வீட்டு நீ நிஜத்தையே கிடையாதுடா. பிஸ்மில்லா வந்து சொல்லிதான் நோம்பு திறக்கணும். அதுவும் பிஸ்மில்லா சொன்னா கூட உனக்கு நோம்ப முடியாத, சாப்பிட்டாதான் நோம்பு. சரிங்களா? அப்ப வாய் வழியாக ஏதாவது உள்ள போனா மட்டும்தான் நோம்பு முடியுங்கிற செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்.